உலகம் முழுக்க கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லயும் இந்தியர்கள் குடியேறியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா குறிப்பிட்ட இந்த நாட்டை மினி இந்தியான்னு சொல்ற அளவுக்கு அங்க ஏன் எக்கச்சக்கமான இந்தியர்கள் குடியிருக்காங்க தெரியுமா? இந்தியால இருந்து பாதி பூமி தூரத்துல இருக்கிற இந்த நாட்டை அடுத்த இந்து நாடுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? வட அமெரிக்க கண்டத்துல இருக்கிற ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு தான் கனடா. ரஷ்யாவுக்கு அடுத்ததா உலகின் அதிக பரப்பளவு கொண்ட நாடுனா அது கனடா தான். கனடா நாட்டோட மொத்த பரப்பளவு 99,84,670 சதுர கிலோமீட்டர்கள். கிழக்கே அட்லாண்டிக் பெருங்கடல், மேற்கே பசிபிக் பெருங்கடல், வடக்கே ஆர்க்டிக் பெருங்கடல்னு 3 பெருங்கடல்களால சூழப்பட்ட நாடு தான் கனடா. உலகின் நீளமான கடற்கரை லைன் கொண்ட நாடு தான் கனடா. இந்த நாட்டோட கடற்கரைகளுடைய நீளம் மட்டும் 2,43,000 கிலோமீட்டர்கள் வருது. இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை வெறும் 4 கோடி தான் இருக்கு. இதுல 82% மக்கள் நகரங்கள்லயும் 18% மக்கள் கிராமப்புறங்கள்லயும் வாழ்றாங்க. கனடாவின் மக்கள் தொகையில 98% மக்கள் 2 மொழி தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஒன்னு ஆங்கிலம், இன்னொன்னு பிரெஞ்சு. இந்த 2 மொழிகளும் கனடாவோட அபிஷியல் மொழிகளா இருக்கு. இந்த 2 மொழிகளை தவிர்த்து சிலர் அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேறு மொழிகளையும் கத்துப்பாங்க. கனடாங்கிற பேரு பூர்வகுடி மக்களான ஹுரோன் மற்றும் இரோகோயிஸ் மக்கள் பேசின மொழியில இருந்த கனடாங்கிற வார்த்தையில இருந்து வந்திருக்கு. இந்த வார்த்தைக்கு கிராமம்னு பொருள். 1535ல பிரெஞ்சு பயணியான ஜாக்யூஸ் கார்டியருக்கு 2 பூர்வகுடி இளைஞர்கள் கனடா, அதாவது கிராமத்துக்கு போக வழி சொல்லி இருக்காங்க. அவங்க கனடாங்கிற அந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்தினதால அது பிரெஞ்சுக்காரர்களுடைய நாக்குல அப்படியே ஒட்டி இருக்கு. அந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி கடைசியா அந்த நாட்டுக்கே கிராமம், அதாவது கனடான்னு பேர் வச்சிருக்காங்க. கனடாவின் சில டவுன்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கார்கள்ல டோர் லாக் பண்றது கிடையாது. கனடாவின் வடக்கு பகுதிகளில், குறிப்பா சர்ச்சில் மாதிரியான டவுன்கள்ல பனிக்கரடிகளின் நடமாட்டம் அதிகமா இருக்கும். இந்த பகுதிகளில் பனிக்கரடிகள் யாரையாவது தாக்க முயற்சி பண்ணா பக்கத்திலே ஒரு லாக் ஆகாத கார் இருந்தா கரடி கிட்ட இருந்து தப்பிக்க வசதியா இருக்கும். இதன் காரணமா தான் பெரும்பாலான மக்கள் கார்களை நிறுத்தும் போது அதை லாக் பண்றது கிடையாது. ஆனாலும் அங்க காரை லாக் பண்ண கூடாதுன்னு சட்டம் எல்லாம் கிடையாது. என்னதான் பனிக்கரடிகள் பொதுமக்களை தாக்கினாலும் கனடா மக்களுக்கு பனிக்கரடிகளை ரொம்ப பிடிக்கும். கனடால பல வாகனங்கள்ல பனிக்கரடிகள் வடிவத்துல நம்பர் பிளேட்ஸ பார்க்க முடியும். அது அவங்க இயற்கை மேலேயும் அந்த பகுதியை சேர்ந்த உயிரினம் மேலேயும் வச்சிருக்கிற அன்பை காட்டுது. கனடால சீஸ் அதிகமா பயன்படுத்துறாங்க. சீஸ் அதிகமா பயன்படுத்துற நாடுகளுடைய பட்டியல்ல முதல் 8 இடங்களுக்குள்ள கனடா இருக்கும். டோனட்ஸும் இங்க அதிகமா சாப்பிடுறாங்க. கனடால எங்க பார்த்தாலும் சீஸ் மற்றும் டோனட்ஸ் கடைகளை பார்க்க முடியும். உலகின் குளிரான நாடுகள்ல கனடாவும் ஒண்ணு. அதுவும் குறிப்பா கனடாவின் வடக்கு பகுதிகளில் குளிர்காலத்துல வெப்பநிலை -50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். குளிர்காலத்துல கனடாவை ஒட்டி இருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடல் கூட உறை நிலைக்கு போயிடும். இந்த பகுதிகளில் 3 முதல் 4 மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் சூரிய வெளிச்சம் இருக்கும். குளிர்காலத்துல ஐஸ் ஹாக்கி அதிகமா விளையாடுறாங்க. இது கனடாவோட தேசிய விளையாட்டா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கனடாக்கு 2 தேசிய விளையாட்டுகள் இருக்கு. குளிர்காலத்துல ஐஸ் ஹாக்கியும், கோடைகால தேசிய விளையாட்டா லாக்ரோஸையும் இருக்கு. இது ஹாக்கி மாதிரி தான், ஆனா பேட்ல நெட் கட்டி பால பிடிப்பாங்க. கனடா மக்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஜிம்முக்கு போய் உடலை ஃபிட்டா வச்சிருக்கிற கனடா மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஒலிம்பிக்ல அதிக மெடல்கள் வாங்குறதுலயும் கனடா முன்னணி நாடுகள் கூட தான் இருக்கு. விளையாட்டுல மட்டும் இல்லாம படிப்புலயும் கனடா நாட்டு மக்கள் ஆர்வமா இருக்காங்க. லிட்டரசி ரேட் அதிகம் உள்ள நாடுகள்ல கனடாவும் ஒண்ணு. இங்க 99% மக்களுக்கு எழுத படிக்க தெரியும். கனடாவோட தலைநகரம் ஒட்டாவா. இங்க மொத்தம் 9,35,000 மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒட்டாவா என்னதான் தலைநகரா இருந்தாலும் இது கனடாவுடைய மிகப்பெரிய சிட்டி கிடையாது. சொல்லப்போனா இது கனடாவோட 5வது பெரிய சிட்டி. கனடாவோட மிகப்பெரிய சிட்டினா அது டொராண்டோ. இங்க 27 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கனடா ஏரிகள் அதிகமுள்ள ஒரு நாடு. இங்க 20 லட்சத்துக்கும் அதிகமான ஏரிகள் இருக்கு. மற்ற நாடுகள்ல இருக்கிற மொத்த ஏரிகளின் எண்ணிக்கையை சேர்த்தா கூட அது கனடாவை விட குறைவா தான் இருக்கும். கனடாவோட மிகப்பெரிய ஏரி லேக் சுப்பீரியர். இதுதான் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாவும் இருக்கு. அதே நேரத்துல லேக் ஆன்டேரியோ கனடாவுடைய சிறிய ஏரியா இருக்கு. கஞ்சாவுக்கு இங்க தடை கிடையாது. ஆனா அதை நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் பயன்படுத்த முடியாது. மருத்துவ காரணங்களுக்காகவும் மருந்துகள் தயாரிக்கிறதுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்தியாலயுமே மருத்துவ காரணங்களுக்காக இத அனுமதி வாங்கி பயன்படுத்த முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கனடால ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு 2மே அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. 2 மொழியையும் தாய்மொழியா கொண்ட மக்களும் இருக்காங்க. 4 கோடி மக்கள் தொகையில 1 கோடி பேர் பிரெஞ்சை தாய்மொழியாக கொண்டவர்களா இருக்காங்க. பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் கனடாவின் கியூபெக் நகர்ல தான் பெரும்பான்மையா இருக்காங்க. இத ஒரு தனி நாடா அறிவிக்க கோரிக்கைகள் எழுந்த நேரம் 1995ல அதுக்காக ஒரு ஓட்டிங் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா பெரும்பாலான கியூபெக் மக்கள் கனடாவோடய இருக்க விரும்பினதால அது இன்னமும் கனடா கூட தான் தொடருது.
உலகின் பல நாடுகள்ல மித்திக்கல் கிரியேச்சர்ஸ நம்புறது மாதிரி கனடால கூட ஓகோ போகோங்கிற ஒரு மித்திக்கல் கிரியேச்சரை நம்புறாங்க. இது பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கிற ஒகேனகன் ஏரியில வாழ்ற ஒரு லேக் மான்ஸ்டர்னு நம்புறாங்க. நம்பிக்கைகளின்படி ஒரு பாம்பு இனத்தை சேர்ந்த பழைய டைனோசரான இந்த ஓகோ போகோ 50 முதல் 60 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். கனடா மக்கள் பொதுவாவே ரொம்ப நேர்மையான மற்றும் அவ்வளவா கோவப்படாத மக்கள்னு சொல்லுவாங்க. ஆனா காமிக் கதாபாத்திரமான வூல்வரின் கனடாவை சேர்ந்தவரு. அவருக்கு கோபம் வருமானு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்காது. இது போக டெட்பூலும் கனடாவை சேர்ந்தவர் தானாம். கனடா டாலர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரம் ஏதோ காரணத்துக்காக $1 காயினை லூனின்னு சொல்ல தொடங்கியிருக்காங்க. $2 காயின் அறிமுகமான நேரம் லூனில ஒரு டீய போட்டு டூனின்னு சொல்ல தொடங்கியிருக்காங்க. வேடிக்கையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வரைக்குமே $1 மற்றும் $2 காயின்களை இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேப்பிள் சிரப் தயாரிப்புல கனடா தான் உலகின் முன்னணி நாடா இருக்கு. உலகில் தயாரிக்கப்படும் மேப்பிள் சிரப்ல 70% கனடால இருந்து தான் வருது. மேப்பிள் மரங்கள் கனடாவின் முக்கிய அடையாளங்கள்ல ஒன்னா இருக்கு. கனடாவின் தேசிய கொடியில இருக்கிற இலை கூட இந்த மேப்பிள் மரத்தோட இலை தான். கனடால பனிக்கரடிகள் உண்டுன்னு ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆனா உலகின் பனிக்கரடிகள் எண்ணிக்கையில 60% கனடால தான் இருக்கு. உலகில் உள்ள 25,000 பனிக்கரடிகள்ல 16,000 பனிக்கரடிகள் கனடால தான் இருக்கு. கனடாவோட தேசிய கீதத்தோட பேரு ஓ கனடா. இத 1880ல பிரெஞ்சுல எழுதியிருக்காங்க. 1908ல ராபர்ட் ஸ்டான்லி வேருங்கிறவரு இத இங்கிலீஷ்ல மாத்தி எழுதியிருக்காரு. 1970ல கனடா அரசு இந்த பாடலை $1 கொடுத்து வாங்கியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா 1980ல இது கனடாவுடைய தேசிய கீதமா அறிவிக்கப்பட்டிருக்கு. 2013ல மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல்ல கனடா 2ஆம் இடத்துல இருந்தது. ஆனா அடுத்த 4 ஆண்டுகள்ல 5 இடங்கள் சரிஞ்சு 2017ல 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. இந்த ஆண்டு டேட்டாவை எடுத்து பார்த்தா இன்னும் மோசமா 18வது இடத்துல இருக்கு. இப்படி வருடா வருடம் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல்ல கனடா சறுக்கிக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பிற நாடுகள்ல இருந்து கனடாக்குள்ள அதிக அளவுல வர்றவங்களுக்கும் கனடா மக்களுக்கும் ஒத்து போகாததுதான் காரணம்னு சொல்றாங்க. கனடாக்குள்ள ஒவ்வொரு ஆண்டும் 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்தியா, அரபு நாடுகள், ஆப்பிரிக்கா மாதிரியான பல இடங்கள்ல இருந்தும் வர்றாங்க. குறிப்பா இந்தியர்கள் அதிக அளவுல குடியேற ஒரு நாடா கனடா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் கனடால இருக்கிற வேலை வாய்ப்புகளும் மேற்கத்திய நாடுகள் மேல இருக்கிற மோகமும் தான். கனடாவுடைய குடியுரிமை பாலிசிகளும் கனடாக்குள்ள போக விரும்புறவங்களுக்கு உதவி செய்யறது மாதிரி தான் இருக்கு. திறமை உள்ளவங்க எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கனடா தயாராயிருக்கு. கனடால குடியுரிமை கிடைச்சா அவங்க குடும்பத்தினரையும் உள்ள எடுத்துக்க கனடா தயாராயிருக்கு. அடுத்ததா தன்னுடைய நாட்டுல உயர்கல்வி பயிலவும் பல நாட்டு மாணவர்களையும் கனடா உள்ள எடுக்க தயாராயிருக்கு. படிப்புகள் முடிஞ்சதும் கனடாலேயே நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறதால மாணவர்கள் அங்கேயே செட்டில் ஆகிற நிலைமை உருவாகுது. டெக்னாலஜி, ஹெல்த் கேர், பைனான்ஸ் மாதிரியான செக்டார்கள்ல கனடால நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. உயர்கல்விக்காக மாணவர்கள் கனடா, யூகே மாதிரியான நாடுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்தியால வேலை வாய்ப்புகள் இல்லாதது கூட ஒரு காரணமா சொல்லலாம். வேலை வாய்ப்பு அதிகமா இல்லாத ஒரு நாட்டுல நேரத்தை வீணாக்குறத விட கனடா மாதிரி நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகுறத ஒரு நல்ல ஆப்ஷனா இந்திய மாணவர்கள் நினைக்கிறாங்க. இப்படி படிப்பு, வேலை வாய்ப்பு, நல்ல தரமான வாழ்க்கைன்னு எல்லாத்துக்கும் கனடா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கிறதால ஆண்டுதோறும் கனடாவுக்குள்ள போற இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கனடாவின் பல நகரங்கள்ல இந்தியர்களுடைய எண்ணிக்கை கணிசமா உயர்ந்துகிட்டே இருக்கு. பல இந்திய பண்டிகைகளை இந்தியர்கள் கனடாவின் சாலைகள்ல பிரம்மாண்டமா கொண்டாட தொடங்கியிருக்காங்க. மும்பைல தமிழர்கள் வசிக்கும் பகுதி மாதிரி கனடால இந்தியர்கள் வசிக்கும் பகுதிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த பகுதிகளில் மொழி அடிப்படையிலான கம்யூனிட்டிகளையும் இந்திய மொழிகள்ல பேர் பலகைகளை கூட பார்க்க முடியும். இப்படி இந்தியர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறதால கூடிய சீக்கிரம் கனடா அடுத்த இந்தியாவா கூட மாறிடும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் கனடா இந்து நாடா மாறக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. கனடா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.